எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருமே சந்திச்சுல சந்தோஷம். இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு மீண்டும் என்னை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன தேர்தலில் விருதுநகர் மக்கள் என்னை முழு ஆதரவு கொடுத்தீங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு இதனால மிஸ் ஆச்சு. இருந்தாலும் இந்த முறை திமுக கூட்டணி 100% கண்டிப்பாக தேமுதிக முரசு விருதுநகர்ல ஜெயிக்கும் வெல்லும் அப்படின்னு மக்கள் நீங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்க. நான் முன்னாடி நான் பேசுறேன். கண்டிப்பாக அது நிச்சயமா சாத்தியம் நடக்கும். நான் நம்பிக்கையோட சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அண்ணன் எம்எல்ஏ கடந்த 10 வருஷம் உங்களுக்கு எம்எல்ஏவா இங்க இருந்தாரு. இந்த முறை இது ஒரு வாய்ப்பு கூட்டணி கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கிடைச்சிருக்கு. ஒரு இளைஞனாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக எனக்கு ஒரு வாய்ப்பு இங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் நீங்க தான் என் தந்தை, என் கேப்டனாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை ஜெயிக்க வச்சு எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் விருதுநகர் மக்களை நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். ஏன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாதான் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புக்காக நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயம் நாங்க நிரூபிச்சு காமிப்போம். இது அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழிகாட்டியா நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது விருதுநகர் மக்கள் காமராஜருக்கு நீங்க வாக்களித்தீங்க, எத்தனையோ தலைவருக்கு நீங்க வாக்களிச்சீங்க. அந்த வரிசையில இந்த விஜயபிரபலம் எனக்கும் ஒரு வாக்குகளை கொடுக்கணும், எனக்கும் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு சொல்லியிருப்பார் திமுக என்னென்ன உங்களுக்கு வாக்குறுதி சொன்னாங்கன்னு. அனைத்து வாக்குறுதியுமே அண்ணன் சொல்றதா நானும் சொல்லணும். அதனால ஒரு ஸ்பெஷலா முக்கியமான வாக்குறுதி மட்டும் என்னன்னா அந்த 8000 ரூபாய் ஸ்கீம். அது உங்களுக்கு வேண்டிய டிவி, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு என்ன வேணாலும் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாரு. அண்ணனோட சேர்ந்து நானும் நீங்க உழைக்க தயாரா இருக்கிறேன். இந்த விருதுநகர்ல நான் வீடு பார்த்துட்டு வந்துட்டேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் இருப்பேன். நான் சென்னைக்கெல்லாம் பெரிய அளவு போக மாட்டேன். நீங்க தான் இருப்பேன். ஆனால் மக்களாக நீங்கள் எனக்கு வாய்ப்பை கொடுக்கணும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். ஏப்ரல் 23 அந்த ஓட்டு பெட்டி நம்பர்ல 3ஆம் நம்பர் பட்டன்ல ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் உங்க வாழ்க்கை கெத்தாக நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் சொல்றேன். விஜயகாந்த் வந்தா போனா பேசணும் மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுனால் நிச்சயம் உங்களுக்கு நான் உழைக்க தயாரா இருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அதனால ஏப்ரல் 23 3ஆம் நம்பர் பட்டன் மறந்துடாதீங்க. எத்தனாம் நம்பர் பட்டன்? வெரி குட். நன்றி.